பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்த திட்டத்தை கைவிட கோரி சுமார் 910 நாட்கள் அந்த பகுதி மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக ஏற்கனவே தன்னுடைய முதல் மாநில மாநாட்டுல விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அந்த விமான நிலையத்திற்கு இடம் எடுக்கிறத கையகப்படுத்துறது கைவிடணும் அப்படிங்கிற மாதிரி, அதற்கு சட்ட போராட்டம் நடத்துவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். சொன்னபடியே இன்னைக்கு அந்த பாதிக்கப்படுகிற மக்களை, போராடுகிற மக்களை நேரில் சந்திச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஊடகம் முழுவதும் அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. அதில் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது எதிர்கட்சியாக இருந்த பொழுது விவசாய நலன் பேசிய திமுக இப்ப ஆளுங்கட்சியான உடனே இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது எப்படி சரியாகும்? வளர்ச்சி தான், அதை நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது, அதை நீங்க வேற இடத்துல பண்ணுங்க, இந்த இடத்துல பண்ணாதீங்க, இது நீர்நிலைகள் நிறைய பாதிக்கப்படும், அது பாதிப்பு குறித்து சொல்லியிருக்கிறாரு. அந்த மக்களோடு எப்பவும் துணை இருப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. இது அவர் முதலாக கட்சி ஆரம்பிச்ச பிறகு நிறைய பிரச்சனைகள் நடந்தது. அதுல அவர் ட்விட்டர்ல அது குறித்து கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது பொதுவாக அரசியல் பேசக்கூடியவர்கள் வெளியிலேயே வரமாட்டீங்களா, அங்கேயே இருந்து பண்ணிடுவீங்களா எல்லாத்தையும் அப்படின்னு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த டங்ஸ்டன் பாதிக்கப்படுறது இது குறித்தெல்லாம் பேசுறாரே தவிர இது பண்ண மாட்டாரு. அதே மாதிரி இந்த வெள்ள பாதிப்புல ஆன மக்களுக்கெல்லாம் இங்க வர வச்சு நிவாரணம் கொடுக்குறாரு, களத்துக்கு போக மாட்டாரா அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள், விவாதங்கள் அவர் குறித்தும் அவர் கருத்தின் மீதும் நிறைய வச்சுட்டே இருந்தாங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தினோட அந்த பாதிப்பு குறித்து நேர அவங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அங்க போயிருக்கிறாரு. உள்ளபடியே இன்னைக்கு அவர் பேசிய நேரம், அவர் அவங்களை சந்திச்சுக்க எடுத்துக்கிட்ட நேரம், அவருக்கு உண்மையாகவே அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய, அவரை பார்க்கணும்னு இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் உள்ளபடியே அவர் தெரியாம புரியாம ஏதோ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம், பல நடிகர்கள் இங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதை போல இல்லாம இவர்கிட்ட ஒரு புரிதலும் தெளிவும் தெரியுது. ஒவ்வொரு விஷயத்தையும் இவர் அணுகக்கூடிய விதம் ரொம்ப பக்குவமா, ரொம்ப 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 கவனமா ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளும் இதைதான் பேசணும் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டு பைஹார்ட் பண்ணிட்டு எந்தெந்த வார்த்தைகள், அதாவது அவருக்குன்னு ஒரு கேரக்டர், அவர் மீதான ஒரு பார்வை சினிமாவில் விஜயை பார்த்து அந்த முகம் ரொம்ப பழக்கப்பட்ட முகமா இருக்கும். அவருடைய கேரக்டர் யாருக்கும் தெரியாது. பட் அவர் நடிக்கக்கூடிய கேரக்டர்களை வச்சு ஒரு அனுமானம் வச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்படிதான் இருந்தது. அவர் படகோட்டி அந்த மாதிரியான படங்கள்லாம் நடிக்கும் பொழுது அவரை அந்த கேரக்டராகவே அந்த மக்கள் உணர்ந்து அவருடைய பர்சனல் லைஃப்பை பத்தி யாரும் கவலைப்படல. அவரோட பர்சனல் அவர் என்னங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டிய தேவை மக்களுக்கு. அவருடைய நடிக்கக்கூடிய கேரக்டரை வச்சு அவருடைய கேரக்டரை ஒரு உருவகப்படுத்தி வச்சு அவர் ஓட்டு கேட்டு ஊர்களுக்குள்ள வரும் பொழுது அவரை எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பிராண்டா பார்த்தாங்களே தவிர அவர் மீது விமர்சனமோ அவர் மீது கேள்விகளோ அவரு என்ன பண்ணிட்டாரு அல்லது என்ன பண்ணுவாரு அப்படின்னு எல்லாம் பெருசா யாரும் யோசிக்கல. அது இவ்வளவு காலம் கழித்தும் ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இவரை விமர்சனம் மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல எந்த நடிகர்களுக்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு அவருடைய தோற்றத்திற்கும் அவருடைய அணுகுமுறைக்கும் இருக்குது. அதை அவர் எந்த இடத்துலயுமே கொலாப்ஸ் பண்ணிக்காம அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோன்னே ஒரு பெரிய லீடர் போலவோ அல்லது ஒரு பெரிய இது போலவோ வார்த்தைகளை பிரயோகம் பண்ணாம அது ஒரு டாக்டிக்ஸ், அதை அவர் ரொம்ப சரியா பண்றாரு. ரொம்ப ஒரு அனுபவசாலியை போல பண்றாரு. நிறைய இதற்காக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய ஸ்டடி பண்ணி ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப கவனமா இது பண்றாரு. ஏன்னா அவர் சொன்னாரு, நான் இந்த கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு இங்க வரேன், அதனால அதெல்லாம் ஒரு தியாக உணர்வோட வர்றேன் அப்படிங்கறத சொல்றதுதான். இது அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடியவங்க தங்களை பத்தி சீமான் கூட சொன்னாரு, நான் கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு போயிருக்க முடியும் சினிமாவுல அப்படின்னு சொன்னாரு. அதை மக்கள் நகைச்சுவையா எடுத்துப்பாங்க, என்னத்த கோடியா சம்பாதிக்க முடியும் அவருக்கு. அதே மாதிரி கமலஹாசன் சொன்னாரு, நான் ஃபீல்டுல அப்படி இது பண்றேன். பட் அவங்களுடைய வருமானத்தினுடைய அளவும் அவங்களுடைய வயசும் அவங்களுடைய பிரபல்யமும் இவருக்கு ஒப்பானதாக இல்லை. அதை எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு தான் ஆகும். அனுபவம் இருக்குது, அந்த கரிஸ்மேட்டிக் லுக் இருக்குது. பட் ஜனரஞ்சகமாக எல்லா தரப்பு மக்களும் விமர்சனம் இல்லாம வீட்டுக்கு ஒருத்தராவது விஜய் ரசிகரா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான விமர்சனம் மற்ற ஒரு முகபாவனை, அவரை பெரிய புத்திசாலினோ அவரை பெரிய உள்நோக்கம் கொண்டவரனோ அவர் ரொம்ப விவரமான ஆளு அப்படி இப்படின்லாம் இல்லை. அவர் உண்மையாகவே விவரமான ஆளா இருந்தாலும், அவர் உண்மையாகவே உள்நோக்கம் கொண்டிருந்தாலும், உண்மையாகவே அரசியலுக்கு உள்நோக்கத்தோட வந்திருந்தாலும் கூட அவரை சந்தேகப்படும்படியான இடத்தில் அவர்களுடைய ரசிகர்கள் இல்லை. அந்த விமர்சனமற்ற அன்பும் அந்த ஆதரவும்
அவர் ஒவ்வொரு கூட்டம் நடத்த பொழுதும் அவர் ஒவ்வொருடைய நடவடிக்கையின் போதும் வந்து இருக்குது. அதை நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. முக்கியமா அவர் வந்து திமுகவை தன்னுடைய பொலிட்டிக்கல் எனிமியா டிக்ளேர் பண்ணிட்டு, சித்தாந்த ரீதியான எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியையும் டிக்ளேர் பண்ணிட்டு, அதை ஓப்பனா அறிவிச்சுட்டு, தன்னுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சம் ஃபேஸஸை வந்து அடையாளப்படுத்திட்டு, நான் இதுதான் இதற்காகத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. இதுவரை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்ச யாருமே இது மாதிரியான ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணல. இதுதான் 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 அப்படின்னு தங்களுக்கான அந்த ஒரு ஓப்பனான இது இருக்கு இல்லையா, அந்த அறிவிப்பு, அதை செய்யல. ஏன்னா அதை வந்து அவங்க இங்க வந்துதான் ஸ்டடி பண்ணிட்டு தங்களை ஆல்டர் பண்ணிக்கிட்டாங்க. அந்தந்த சிச்சுவேஷன் பேஸ்டு, இஷ்யூ பேஸ்டா தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அதற்காக அவர்கள் தங்களை ஆல்டர் பண்ணிக்கிட்டாங்க, தங்களுடைய கொள்கைகளை ஆல்டர் பண்ணிட்டு, இந்த மாதிரி நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்துச்சு. பட் இவர் இனி வந்து ஆல்டர் பண்றதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கான, ஒரு 25 வருஷத்துக்கான தமிழக அரசியலில் எது தேவையாக இருக்கும், மக்கள் மனசுல எதுவெல்லாம் வந்து ரசிக்கும்படியா இருக்கு, எது அவங்க ஏத்துக்கும்படியா இருக்கு, அரசியல் களத்துல மிக முக்கியமாக அந்த அதிகார பகிர்வுன்னு சொன்னார் இல்லையா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அந்த தத்துவம் இருக்கு இல்லையா, அது தமிழக அரசியலில் கட்சி துவங்கிய எல்லோருமே ஆட்சியில் பங்கு வகிக்கணும்னு தான் கட்சி துவங்குவாங்க. பட் கெடுவாய்ப்பாக இங்கு 2 பெரிய கட்சிகள் வந்து அவங்க இல்லைன்னா இவங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு கட்டுப்பாடோட வச்சிருந்தாங்க இந்த தமிழக அரசியல். அது கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு டைல்யூட் ஆயிருக்கு. இங்க வந்து அந்த கரிஸ்மேட்டிக் லுக்குக்காக ஓட்டு போடுறது, கொள்கைக்காக ஓட்டு போடுறது, முகத்தை பார்த்து ஓட்டு போடுறது, கட்சிக்கு ஓட்டு போடுறது, தலைவருக்கு ஓட்டு போடுறது, அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தமிழ்நாடு ஓட்டர்ஸ், தமிழ்நாடு பீப்புள்ஸ் என்னவாயிட்டாங்க அப்படின்னா, தரம் பிரிச்சு ஓட்டு போடுறது, தரம் பார்த்து ஓட்டு போடுறது, தகுதி பார்த்து ஓட்டு போடுறது, அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்டஃப் என்ன அப்படின்னு எல்லாம் அனலைஸ் பண்றது, அப்படிங்கிற இடத்துல முழுசா மாறிட்டாங்களான்னா இல்ல, பட் 30% ஆஃப் பீப்புள் மாறிட்டாங்க. அதன் வெளிப்பாடுதான் பலர் வந்து ஓட்டு போடாமலே இருக்கிறது. அப்படி பலர் ஓட்டு போடாமலே இருக்கக்கூடிய ஓட்டுலாம் என்னவா இருக்குன்னா, இவங்களுக்கு போட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற சலிப்புலயே கிட்டத்தட்ட 5-6 விழுக்காட்டுக்கு மேல, நியர்பை 10% ஆஃப் ஓட்ஸ், 10 விழுக்காடு ஓட்டுக்கு மேல இதற்காகவே வந்து போடுறது இல்லை. அவங்க வந்து இதை எலெக்ஷனை வந்து ஒரு வெறுப்பா பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இது இன்னொரு முக்கியமானது, வழக்கமா அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பெரிய நோக்கத்தோடு ஆரம்பித்தவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு களத்தில் இன்றும் ஓரளவுக்கு தாக்குப்பிடிச்சு நிற்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலும் அந்த வட மாவட்டங்களை மையமாக வைத்து அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை குறிவைத்துதான் தங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அதே போல அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அந்த வட மாவட்டத்தினுடைய வாக்காளர்கள் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தொழில், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சமூக ரீதியான சிக்கல், சென்னை இந்த மாதிரியான வளர்ச்சி அடைந்த நகரங்கள்ல பெரும்பாலும் வந்து ஒரு பிடிப்பான ஓட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அந்தந்த நேரத்துக்கு இவர்கள் பெஸ்ட் அப்படின்னு வந்து ஒரு 19 அப்படி போட்டு போறவங்களே 10-15 விழுக்காடு வாக்குகள் இருக்கு. பட் நார்த்தன் சைடு அப்படி கிடையாது. யாராவது புதுமுகம் வந்தா, ஏன்னா அவங்க எதுலையுமே பிடிமானம் இல்லாம பெரும்பாலும் இருக்கக்கூடிய மக்கள். உதாரணத்துக்கு திருமாவளவன் இருக்காருன்னா அவருக்கு எத்தனை விழுக்காடு வாக்குகள், அவருக்கு ஓட்டு போடுறது என்ன நோக்கத்துக்காக ஓட்டு போடுறாங்க, அவர் மீதான தனி அபிமானத்துல ஓட்டு போடுறாங்களா, அப்படி இப்படின்னு எந்த விதமான உறுதியும் படுத்தாத வாக்காளர்கள் அவர்கள். அதே போலதான் ராமதாஸ் அவர்களும் ஒரு டைம்ல வந்து வன்னிய சாதி எல்லாமே முழுக்க அவருக்கு வாக்காளர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு அது ஒரு டைல்யூட் ஆகி சில கொள்கைகள், சித்தாந்தங்கள் பலவாரா வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த டைவர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டைவர்ஷன் எல்லாமே தான் அதே மாதிரி நார்த்தை பேஸ் பண்ணி தொடங்கின ஒரு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு நல்ல துவக்கத்தை கொடுத்துச்சு. ஈவன் அந்த நாம் தமிழர் கட்சிக்கும் கூட ஓரளவுக்கு அந்த பக்கம் சப்போர்ட் இருந்தது. ஈவன் பாஜகவும் கூட வந்து மறுபடியும் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை நார்த்தன் சைடு தான் எடுக்கும். சவுத்தன் சைடு வந்து அந்த அளவுக்கு ஏன் அந்த பல்க் கேதரிங் இல்லாம இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு. இங்க எல்லாமே வந்து டிபெண்டட் அப்பான சோசியல் பேக்ரவுண்ட்ஸ், அததான் அதை பின்னொட்டி தான் இருக்கு, எப்பவுமே அதை ஒட்டி தான் இருக்கும். அதன் காரணமாகத்தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அங்க வாக்குகளை பிரிக்கக்கூடிய அந்த இது அதை ஒட்டி தான் இருக்கு. குறிப்பாக சதர்ன் சைடு வந்து இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து டோட்டலா வேற, அது வேறு ஒரு தருணத்துல பேசும். அப்ப இப்படி இருக்கும் பொழுது அவர் தொடங்கக்கூடிய பயணமும் வழக்கமாக எல்லோரும் தொடங்கக்கூடிய அந்த புள்ளியில இருந்து தொடங்கும் பொழுது உள்ளபடியே திமுக வந்து அவரை பார்த்து அச்சப்படுவதற்கு அவர் மீது ஒரு இது வச்சிருக்கிறதுக்கான காரணம் இருக்கு. அது வெளியில காமிச்சுக்கிறது இல்ல, ஏன்னா அவங்க வந்து காசுகளை கொடுத்து பணங்களை கொடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. பட் 26 அது ஒரு பெரிய அளவுக்கு கை கொடுக்காது. காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது நிச்சயமாக கை கொடுக்காது. இது மட்டும் இல்லாம இந்த மீடியா அட்டென்ஷனை பெருசா நினைக்குது திமுக, மத்த யாருக்கும் கொடுக்கறது இல்ல. திமுகவுக்கு வந்து காசுகளை கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல அவங்க எல்லாத்தையும் நமக்கானவங்களா பேச வச்சிடலாம் அப்படின்னு. பட் விஜய்னு வரும்பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னா,
இப்ப நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அவர் அவர் காசு கொடுக்க வேண்டியதில்லை, அவர் வாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவர் வர்றாருன்னு தெரிஞ்சுட்டா அதுதான் அன்னைக்கு தலைப்பு செய்தியா இருக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா அவருடைய சினிமாவில் அவர் தக்க வச்சிருக்கக்கூடிய பொசிஷனுங்கிறது இட்ஸ் டூ ஹை. அப்படி இருக்கும் பொழுது அந்த அட்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதை பொலிட்டிக்கலா கிரகிச்சு அதை ஆஹ் அதை வந்து தனக்கான வாய்ப்பாக மாத்தக்கூடிய அந்த ஸ்டஃப்பும் அவர்கிட்ட இருக்கிறத அவருடைய ஒவ்வொரு மூவ்லையும் நம்மளால பார்க்க முடியாது. ரியாக்ட் பண்ண மாட்டாரு. இன்னும் மிக மிக முக்கியமா என்னன்னா, அளவா பேசுறாரு, அதை அழுத்தமா பேசிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு இருக்காரு. எதையோ ஒண்ணு பேசணுங்கிறதுக்காக பேசல, அல்லது பொய் பேசல, இருக்கிறத சுருக்கமா பேசுறாரு. சோ இந்த ட்ரெண்டுக்கு ஏத்தது மாதிரி கூட்டணி ஆட்சி, வாக்காளர்கள்ட்ட எளிய முறையில பேசுறது, அவருடைய அந்த ஃபேஸ் வேல்யூவை வந்து மக்களுக்கானதா அதை கொஞ்சம் அந்த அவங்க கூட வந்து அதை பரிமாறிக்கிற விதம் எல்லாம் வந்து உண்மையாவே ரொம்ப பக்குவமா, ஒரு பதட்டம் இல்லாம முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறோம், ஒருவேளை ஒரே எலெக்ஷன் தான் 26 ஒரு தேர்தலில் ஃபெயிலியர்னா அதுக்கப்புறம் சினிமாலையும் பெரிய அளவுக்கு ஜோபிக்க முடியாது, இந்த சைடும் இதாயிடும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லாம அவர் ரொம்ப தீர்க்கமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அது உண்மையிலேயே அது திமுகவுக்கு ஒரு பதட்டம் தரக்கூடிய விஷயம்தான். எது எப்படி ஆகினும் புதுசா ஒருத்தர் அரசியலுக்கு வரும் பொழுது அவர் மீதான விமர்சனங்களும் பார்வைகளும் வந்து வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். பட் இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் எல்லாராலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர். பலரும் கூட இப்ப வந்து அவரை விமர்சிக்கக்கூடியவங்க, ஏன்னா வெளியிலேயே வரமாட்டாரு, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ட்வீட் போடுறாரு, பனையூர்லயே தான் இருப்பாரா அப்படின்லாம் கிண்டல் பண்ணிருக்காங்க. நான் அனுமானிப்பது சரியாக இருந்தால் நிச்சயமாக அவர் மார்ச்சுக்கு பின்னால வந்து இந்த சுற்றுப்பயணம் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆரவாரமும் அந்த மீடியாக்கள் முழுசா அவருடைய சுற்றுப்பயணத்தையே கவர் பண்ணக்கூடிய அந்த அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த வைப்பை பார்த்துட்டு திமுக எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவர் வரமாட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க ஏன்டா வந்தாருன்னு புலம்பக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். ஏன்னா அந்த இப்ப இருக்கக்கூடியதுல அந்த மாசான இது அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த இளைஞர் படையை நிச்சயமாக தமிழக மக்களினுடைய எதிர்காலத்திற்கு, தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு, எல்லோருக்குமான அந்த அதிகார பகிர்வு, எல்லா மக்களுக்குமான ஏமாற்றம் அளிக்காத ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய பேச்சில் நிச்சயமாக அதை வந்து வெளிப்படுது. அதை நம்ம ஆதரிச்சுதான் ஆகணும், அதை பாராட்டிதான் ஆகணும். வந்திருக்கிறார், வரட்டும். நிச்சயமாக புதுசாக இருந்தாலும் கூட ஒரு தினுசாக இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் ஆதரிப்போம், வாழ்த்துவோம்.